திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, தென்னாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, வைகாசி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் பாத்தீங்கன்னா என்னென்ன கிரகங்கள் முதல்ல மாறுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரகங்கள் மாறுறாங்க. ஒவ்வொரு விதமான நல்ல பலன்களும் உண்டு, அதே போல தீய பலன்களும் உண்டு அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. நல்ல பலன்கள் என்ன வருதோ அதை மட்டும் அந்த மாதம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதை செய்யற மாதிரி இருக்கு, இந்த கிரகம் நல்லா உங்களுக்கு வலுவாக இருக்கு அப்படின்னா அதை மட்டும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த மாதிரி கிரகங்கள் மறைஞ்சிருக்கு, ஒரு வலுவில்லாத தன்மையில் இருக்கு, அது உங்களுக்கு யூஸ்லெஸ்ஸா இருக்கு அப்படின்னா அதை பண்ணாதீங்க அப்படிங்கறது வெளியில கொடுத்துருவோம். அதை சார்ந்து அதை நோக்கிய பயணத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது என்பது நல்லது. இப்போ முதல்ல இந்த மாசம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா தன்னுடைய சொந்த வீட்டுல இந்த மாதம் முழுவதும் இருக்க போறார். அதே போல பாத்துட்டீங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 15ஆம் தேதி ரிஷப வீட்டில் இருந்து மிதுன வீட்டுக்கு போக போகிறார். குரு பகவான் குரு பயிற்சி ஆக போகுது இந்த மாசம். 18ஆம் தேதி குரு பகவான் மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டுக்கு உச்சமாகி வரப்போகிறார். ராகு கேதுக்கள் அதே இடத்துலதான் இருக்காங்க. சனி பகவானும் அதே இடத்துலதான் இருக்காங்க. சுக்கிரனும் அதே இடத்துலதான் இருக்காங்க. இப்போ பெரிய கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. ஆனா எல்லா கிரகங்களும் ராகு கேதுக்குள்ள அடங்கியிருக்கு. இந்த ராகு கேதுக்குள் எல்லா கிரகங்களும் அடங்கினால் கால சர்ப்ப யோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல பாத்துட்டீங்கன்னா இது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக இந்த பதிவுல பார்க்கலாம். மகர ராசிக்கு உண்டான வைகாசி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர் 3ஆம் வீட்டில் இருந்தாலும் செவ்வாய் கடந்த காலங்கள்ல ராசி அதிபதியோட சேர்ந்து போராட்டங்களும் மன உளைச்சலும் நிறைய கொடுத்துட்டு இருந்தார். இப்ப செவ்வாய் விலகிட்டார் ராசி அதிபதிக்கு. டோட்டலா உங்களுடைய போராட்டங்கள் மன உளைச்சல் இந்த மாசம் இருக்காது. அதுவும் செவ்வாய் விலகினாலும் ஆட்சி பலம் பெற்று நிற்கிறார். 11ஆம் அதிபதி அவர் லாபஸ்தானாதிபதி. மனசு நிம்மதியா இருக்க போகுது, லாபங்கள் வரப்போகுது. வீடு, சொத்து, வண்டி வாகனங்கள் இதெல்லாம் புதுசா ஏதாவது வாங்கலாம் அல்லது வாங்கறதுக்குண்டான ஒரு செயல்பாடுகள் நிச்சயமா நடக்கும். மனம் தெளிவா இருக்க போகுது. எந்த முடிவு எடுத்தாலும் தீர்க்கமா எடுக்க போறீங்க. முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடைய போகுது. உங்களுடைய ஆரோக்கியம், அதை விட பாத்தீங்கன்னா ஒரு மனிதருக்கு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இல்லையா? உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு. அதே போல எந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சி எஃபர்ட் நீங்க போடுறீங்களோ அந்த அளவுக்கு லாபத்தையும் அதிகமாக பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள், பெரும் லாபம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள். ஒரு மடங்கு பணம் போட்டா ஒரு 10 மடங்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள். 11ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் ஆட்சி பலம் பெற்றிருக்கார். நல்ல அமைப்பது. ஆசைகள், கனவுகள் இதெல்லாம் நிறைவேறும். தேவைகளை பூர்த்தி பண்ணிடுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாசம் உங்களுடைய குடும்ப தேவைகள், உங்களுக்கு தேவையான விஷயம் இதை விடவே கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது போகவே கையில கொஞ்சம் சேஃப்டி அமௌண்ட் அப்படிங்கிறது இருக்கும். அதே போல சுக்கிரன் அடுத்தது 5-10 குடையவர் 6ஆம் வீட்டுல போய் இருக்காரு. 5 குடையவர் 6 இருந்தா கொஞ்சம் குழந்தைங்க விஷயத்துல கவனமா இருக்கணும். குடும்ப ஒற்றுமையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். கொஞ்சம் எங்காவது வெளியே போயிட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அப்ப 10ஆம் அதிபதி 6ஆம் வீட்டுக்கு வராரு. சுக்கிரன் தானே வரும். அப்ப தொழில புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. தொழில் ரீதியாக வளர்ச்சிகளை கொடுத்தாலும், தொழில் ரீதியாக வருமானத்தை கொடுத்தாலும் ஒரு தொழில் மாற்றம் பண்ணாம இருக்கிறது நல்லது. ஒரு இடமாற்றம் பண்ணாம இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டங்கள்ல தொழில் ரீதியாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், கொஞ்சம் வேலையில ப்ரெஷர் இருக்கும். சோ அதெல்லாம் கொஞ்சம் கடந்து வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் நிம்மதியா இருப்பீங்க. சோ அது இருக்கத்தான் செய்யும், பட் வருமானத்துக்கு குறைவு இருக்காது. அதே போல பாருங்க, உங்களுக்கு புதன், இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதியாகி 5ஆம் வீட்டுல இருக்கார். அப்ப இவங்க 2 பேரும் பரிவர்த்தனை ஆகுறாங்க. புதன் உங்களுக்கு 9ஆம் அதிபதி, அவர் உங்களுக்கு 5ஆம் வீட்டுல இருக்கார். அப்ப புதன் 9ஆம் அதிபதியாகி 5ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது அப்பா மூலமாக உதவிகள் கிடைக்கும். அப்பா சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பங்களிப்பு உண்டு. நல்ல குரு அமைய போறாங்க. புதிய நபர்கள் அறிமுகமாக போறாங்க. நபர்கள் மூலமாக, அந்த நபர்கள் மூலமாக ஒரு வளர்ச்சி உண்டு. தேவையில்லாம இருந்து கெட்டது எல்லாமே வெளியே விலகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அப்போ இவங்க பரிவர்த்தனை ஆகுறாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை, தன்னுடைய சொந்த வீடு மாறி இருக்கிறாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொடுக்கும். நல்ல வேலையை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார். 9-10 பரிவர்த்தனை ஆகும்போது தர்ம கர்மாதிபதி யோகம். தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கிறது. உங்க மூலமா உங்களுக்கு குழந்தைகளுக்கு உதவிகள் கிடைக்கிறது. நிறைய கோவில் கட்டுமான பணிக்கு உதவுவது, பெயர் புகழ் மதிப்போடு இருக்கிறதுனால ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் மகரத்துக்கு ஏற்படும். ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு. அப்ப அடுத்தது பாருங்க, புதன் 15ஆம் தேதிக்கு மேல தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வராரு. அப்ப 6 குடையவர் 6ல கடன் அடைக்கிறதுக்கு வாய்ப்புகள். கடன் அடைச்சிருவீங்க. நோய்க்கு நல்ல மருந்துகள் கிடைக்க போகுது. 15ஆம் தேதி போல உடம்பு ரொம்ப தெம்பா இருக்க போறீங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அதே போல
அதற்கு மேல இந்த குழந்தைகளால இருந்து வந்து மனக்கவலை இல்லாம விலகிடும். அப்ப யாரோட சேர்றார்? சுக்கரனோட சேர்றார். லட்சுமி நாராயண யோகத்தோட வேலை செய்ய போகுது. புதனும் சுக்கரனும் சேர்ந்தா லட்சுமி நாராயண யோகம். அப்போ காசு பணம் சொத்துக்கு குறைவு இருக்காது, வருமானத்துக்கு குறைவில்லை இந்த மாதம். அடுத்தது சூரியன், அவர் உங்களுக்கு 8ஆம் அதிபதியாகி 5ஆம் வீட்டுக்கு வரார். 8 5க்கு வரும்போது மறைமுகமான பணம் வரப்போகுது. மறைந்த பணம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. கிடைக்கவே கிடைக்காத நினைச்சிட்டு இருந்த வருமானம் வரப்போகுது. 8ஆம் இடங்கிறது மறைஞ்சது, கண்டுபிடிக்கிறது, ஆராய்ச்சி, இது எல்லாமே. அப்ப அவர் 5ஆம் இடத்துல போய் திரிகோணஸ்தானத்துல இருக்கும்பொழுது புதிய விஷயங்கள், புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கும். அதே போல மறைமுகமாக அது எல்லாமே உங்களுக்கு செயல்படுத்தி கொடுக்கறதுனால வாய்ப்புகள் உண்டு. இந்த மாசம் பின்னாடி இருந்து எந்த வேலையை நீங்க செயல்படுத்துறீங்க, வெற்றிகள் உண்டு. நான் தான் அப்படின்னு முன்னாடி போய் எல்லாம் நின்று செஞ்சீங்கன்னா தோல்வி கொடுத்துரும். சோ இத்தனை நல்ல அமைப்புகள் இருந்தாலும் கொஞ்சம் உடம்புல ஆரோக்கிய நல்ல விஷயங்களை கொடுத்தாலும் சனி 3ஆம் இடத்துல இருந்து உங்க முயற்சி ஸ்தானத்தை வலுப்படுத்தி கொடுக்குது. அப்போ ஒரு தடவை விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து எழுந்து அதை செய்யக்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமா உண்டு. ஒரே ஒரு மைனஸ் லைன் பிரிக்கீங்கன்னா ஒரு 15ஆம் தேதி வரைக்கும் குழந்தைங்க விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே போல குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலேயே கொஞ்சம் கவனமா இருக்கணும். தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பெண்கள் ரீதியாகவோ ஆண்கள் ரீதியாகவோ கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றபடி பாத்தீங்கன்னா தொழில் நல்லா இருக்க போகுது, வருமானத்துக்கு குறைவு இருக்காது, சொத்துக்கு குறைவு இருக்காது, மனசு நிம்மதியா இருக்க போகுது. கொஞ்சம் பழக்க வழக்கங்கள் நிறைய, புதிய பழக்க வழக்கங்கள் நிறைய வரப்போகுது. சோ வரக்கூடியதை கொஞ்சம் கவனமா இருக்கும். ஏன்னா 8ஆம் அதிபதி 8ல வந்து உங்களுக்கு யார் இருக்காரு? கேது இருந்து 8ஆம் அதிபதி 5ல இருக்கிறார். சோ அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்கன்னா போதும். மற்றபடி மகரத்துக்கு இந்த மாதம் நீங்க எதிர்பார்த்ததை விட நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. உங்க ஜாதக தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா நான் சொல்வதில் இனிமே நிறைய பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். நன்றி. நீங்க ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிழி சரணம்.